want to bring you to the point 4. நான்காவது பகுதி, Somebody has to pray. யாராவது ஜெபிக்க வேண்டும். Let's examine ourselves. Let's evaluate ourselves. Are we really praying for the mission of the Lord? நீங்கள் உண்மையாக சொல்ல முடியுமா, கர்த்தருடைய பணிக்காக சுவிசேஷத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். Are we really praying for fulfillment of the commission of our great commission of our Lord Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த பாக்கியமான இந்த ஊழியத்திற்காக நான் செய்வதற்காக ஜெபிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Do we have the role in giving for the mission of the Lord? ஆண்டவருக்காக கொடுப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? Are we willing to send someone? யாரை அனுப்ப ஆயத்தமா இருக்கிறோமா? Are we really praying for the fulfillment of the உண்மையாகவே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். The Bible says somebody has to pray. Somebody has to pray. வேதம் சொல்கிறது யாராவது இதற்காக ஜெபிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. You can turn our Bible to the 2 Thessalonians. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் chapter 3 verse 1 to 3. 3ஆம் அதிகாரம் 1 இலிருந்து 3 வசனங்களை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1 இலிருந்து 3 வசனங்களை நாம் சேர்த்து வாசிப்போம். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷன் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. We need to pray for the mission. நாம் கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். We need to pray for the mission of the Pearl City Assemblies of இந்த God Pearl Church. City AG சபையினுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க We வேண்டும். need to pray for the worldwide missions. உலகளாவிய சுவிசேஷத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray for the protection from those who opposes the gospel. சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்கள் நடுவிலே ஒரு பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We know that in many places in our India persecution is taking place. எங்களுடைய பகுதியிலே நிறைய இடங்களிலே பயங்கரமான உபத்திரவங்கள் எங்களுக்கு வருகிறது. We all know that how the government officially the passing the anti-conversion bills. மதமாற்ற தடை சட்டத்தை நம்முடைய அரசாங்கம் எவ்வளவு அதிகமாக செயல்படுத்துகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். But the people of God, they are in the glorious mission of the Lord. ஆனாலும் அந்த ஊழியத்தை ஜனங்கள் செய்து We கொண்டிருக்கிறார்கள். need to pray for their protection. We need to pray for those who are opposing the gospel of அந்த ஊழியத்தை செய்கிற மிஷனரிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். We need to pray. நாம் ஜெபிக்க வேண்டும். We all are given a mandate to share the gospel of our Lord Jesus Christ. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் எல்லாருக்கும் ஒரு கட்டளை We கொடுக்கப்பட்டிருக்கு. need to pray for those who are really wants to oppose the gospel. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். Now if you say our gospel is in a dangerous situation now. இந்த நாட்களிலே சுவிசேஷம் என்பது ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Because the gospel has power. ஏனென்றால் சுவிசேஷத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Because the gospel has the power to transform the lives of the people. எதற்காக எதிர்க்கிறார்கள் என்றால் சுவிசேஷத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. சுவிசேஷத்தால் ஒரு மனுஷனை மாற்ற முடியும் என்பதனால எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Gospel doesn't change my religion. Gospel changed my life. சுவிசேஷம் என்பது ஒரு நாளும் ஒரு மதத்தை மாற்றாது. சுவிசேஷம் நம்மை மாற்றுகிறது. Hallelujah. Gospel changed my character. சுவிசேஷனுடைய குணத்தை மாற்றுகிறது. Gospel transformed my entire life. சுவிசேஷம் என்னுடைய முழு வாழ்க்கையை மாற்றினது. The gospel gave me the hope. சுவிசேஷம் எனக்கு நம்பிக்கையை தந்தது. I was fully broken that time when I went through my suffering for 5 years. 5 ஆண்டுகளாய் நான் போன துன்பத்தில் நடுவிலே After that I thought not to study now, not to continue my education, because after 5 years who will have the desire to
go for the study because I had a gap of 5 ஆண்டுகள் இந்த உபத்திரவத்தை தாண்டி எனக்கு படிக்க வேண்டும் என்ற மனதில்லை. யார் படிக்க விரும்புவார்கள்? because my friends they became senior to me. என்னுடைய நண்பர்கள் எனக்கு மூத்தவர்களாய் மாறிவிட்டார்கள். Some of them became doctors, some of them became advocates, some of them became higher officers. சிலர் என்னுடைய நண்பர்கள் மருத்துவர்களாக, சில நண்பர்கள் வழக்கறிஞர்களாக I மாறிவிட்டார்கள். was fully broken when my pastor he told me start reading the word of God. Hallelujah. நான் முழுவதுமாக உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னுடைய தலைமை போதவர் சொன்னார், நீ வேதத்தை வாசிக்க ஆரம்பி. As I started reading the word of God, நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த பொழுது I really had encounter with the word. வார்த்தையின் மூலமாக நான் தொடப்பட்டேன். And this word filled me. இந்த வார்த்தை என்னை முழுமையாக நிரப்ப ஆரம்பித்தது. With a new hope. என்னுடைய புதிய நம்பிக்கை எனக்கு கொடுத்தது. Hallelujah. Hallelujah. But here we are here today to pray இந்த நாளில் நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். for Lord's glorious mission. ஆண்டவருடைய மகிமையான ஊழியத்திற்காக. Would we commit our life to pray regularly? Would we commit our life to give regularly? நாம் தொடர்ச்சியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா? தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறோமா? Would we commit our life to send somebody? நாம் யாரையாவது அனுப்பி கொண்டிருக்கிறோமா? Would we commit our life to go to those places where the gospel has not been reached yet? நாம் அந்த இடத்திற்கு சென்று நாம் அர்ப்பணிப்போடு அந்த இடத்துக்கு சென்று ஊழியத்தை செய்ய நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா? We need to go to those places with the fragrance of our gospel. இயேசுவின் வாசனையை சுமந்தவர்களாக அந்த இடத்துக்கு செல்ல நம்ம அர்ப்பணித்திருக்கிறோமா? Hallelujah. Hallelujah. The Bible says in each and every situation we need to pray because this is the will of God. This is the எல்லா will of God. சூழ்நிலையிலும் எல்லா மனுஷருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. Hallelujah. No matter the situation is against us, no matter who is opposing the gospel, it doesn't matter. But we need to pray in every up and downs in our life. நம்முடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருந்தாலும், யார் நமக்கு எதிர்த்தாலும், சுவிசேஷத்தை யார் தடை பண்ணினாலும் நாம் ஜெபிப்பது அவசியமா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Would you commit yourself to be the partaker of His glorious mission? ஆண்டவருடைய மகிமையான ஊழியத்திற்கு நீங்கள் பங்காளிகளாவதற்கு, அவரோடு இணைக்கப்படுவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களா? I want you to bring to the last point. ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். Somebody has to care. யாராவது ஆதரிக்க வேண்டும். Somebody has to care. யாராவது ஆதரிக்க வேண்டும். We can read in the Gospel of Luke. லூக்கா Chapter 4 verse 17 to 9. 4ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். You can read it loudly. லூக்கா 4ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்திலே பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பருவ காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் எல்லாருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. We can turn our Bible to the book of James also, chapter 1 verse 27. யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். The Bible teaches us to take care of the orphans. அனாதைகளை நாம் பராமரிக்க The Bible வேண்டும். teaches us we must have a caring attitude. யாரும் அரவணைக்கப்படாதவர்களை நாம் அரவணைக்க The Bible வேண்டும். teaches us we need to take care of each other. நாம் திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை, உபத்திரப்படுகிற அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசெல்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. Hallelujah. The Bible says, what do you do for the man, you are doing for me. திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஒன்றுமில்லாதவர்களுக்கும் செய்கிறதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்கிறார். When you read in the Gospel of Matthew chapter 25 verse 41 to 46, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41 முதல் 46 வசனம் வாசிக்கும் பொழுது 25:41 முதல், அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர்கள் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு
பிசாசுக்கு அவன் தூதனுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமா இருந்தேன், நீங்கள் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாய் இருந்தேன், காவல் அடைக்கப்பட்டவனாய் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். I want to emphasize on verse 45. 45 வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்யாது இருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். It says, he will reply, truly I tell you, whatever you didn't do for one of the least of these, you didn't do for me. மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே சொன்னார். 46 verse says, then they will go away to eternal punishment. 46 வசனத்தில் அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். But the righteous to eternal life. But the righteous to eternal life. நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். Hallelujah. Hallelujah. God has called us to take care of each other. ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை பராமரிக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். The God has given us the responsibility to take care of the missionaries who are the partaker of Lord's glorious mission. உதவியற்ற நிலைமையில் இருக்கிற ஊழியர்களையும் ஜனங்களையும் தாங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Let me take you to the one of the amazing story that we can read. We are not going to read the whole chapter. Just let me tell you the amazing story that is recorded in 2 Kings chapter 6 and 7. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6-7 அதிகாரங்களிலே ஒரு அற்புதமான வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். We are not going to read that chapter. You all are familiar with this. நாம் அதை வாசிக்க போவதில்லை. We can see here the king Ben-Hadad of Aramea is besieging the city of Samaria. இரண்டு ராஜாக்கள் 6-7 வாசிக்கும் பொழுது the king Ben-Hadad of Aramea, he was besieging the city of Samaria. சமரியாவின் தேசத்தை ஒரு ராஜா அவன் ஏமாற்றிக் கொண்டிருந்தான். And the people over there, they were starving. அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள் பஞ்சத்தினாலே. The Bible says that a donkey's head was selling for 80 shekels of silver. 80 ஷேக்கல் வெள்ளிக்கு ஒரு கழுதையின் தலை விற்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. And seed pods for 5 shekels. விதைகள் 5 ஷேக்கலுக்கு விற்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because they were starving. அவர்கள் மிகவும் பஞ்சத்திலும் பசியிலும் இருந்தார்கள். And some people, they were so hungry that they were so desperate that they were killing and eating their own children. அவர்கள் பசியின் கொடுமையினாலே சொந்த பிள்ளைகளை தின்கக்கூடிய ஒரு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. In that story we can see the terrible situation of the people over there. ஜனங்கள் மிகவும் பசியினால் இருப்பதை நம்மால் அந்த சூழ்நிலையில் பார்க்க முடிகிறது. The people there are starving. ஜனங்கள் பசியினால் வாடினார்கள். They are ready to eat the donkey's head. And they were starving in that way that they were killing their own children. சொந்த பிள்ளைகளையே திங்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பசி இருந்தது. But the chapter 7 when we read, it tells that there were 4 lepers. ஆனால் 7ஆம் அதிகாரத்திலே 4 குஷ்டரோகிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And they were sitting at the city gate and they were trying to deal with that situation. அவர்கள் ஒளிமுக வாசலில் உட்கார்ந்து அந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். We can see this amazing story that they are saying that we are going to die. நாம் சாக போகிறோம் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வதை நாம் பார்க்க And முடியும். all of us we are going to die. நாம் எல்லாரும் சாக போகிறோம். And finally they decided to surrender themselves. அவர்கள் அந்த சிறிய ராணுவத்திற்கு போவோம் என்று சொல்லி தங்களை they thought to surrender themselves, the enemy might kill them. அவர்கள் பசியினால் சாக வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய எதிரினால் சாகலாம் என்று சொல்லி அவர்கள் அங்கே The போகிறார்கள். reason, but we would die anyway. எப்படியாவது நாம் சாக போகிறோம். So it doesn't make any difference.
எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்க போகிறதில்லை. நாம் எப்படினாலும் பசினாலும் Or they might take us as a prisoners. Or they might take us as a prisoners. Prisoners. ஓகே, அவர்கள் ஒரு சிறை கைதியாக எடுத்துக்கொண்டு போகலாம் என்று அவர்கள் ஒருவேளை தீர்மானித்திருக்கலாம். And they felt that if we do like that, they will get something to eat. சிறை கைதியாக போனா கூட ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்று சாப்பிடலாம் என்று சொல்லி அவர்கள் சிரியா ராணுவத்திற்கு செல்கிறார்கள். They decided to surrender themselves. அவங்களே தங்களை விட்டு கொடுக்கிறார்கள். They thought that it will be a better. பரவாயில்ல, பசியில சாகிறத விட எதிரின் பாளையத்துக்கு போய் நாம் சாகிறது மேல். And what they did, they entered into the Arabian army in the சிரிய ராணுவத்திற்குள்ளே அவர்கள் செல்லுகிறார்கள். To surrender themselves. அவர்கள் தங்களை விட்டு கொடுக்கிறார்கள். But in the meantime, Bible tells us something happens. ஆனால் அந்த சூழ்நிலையில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். And God caused this Ben-Hur and all the army to hear the sound of the hoofbeats and the rolling chariots of a mighty army coming. அங்க இருக்கிற ராஜா ஒரு பெரிய ஒரு 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 சேனை வருகிறதை அவன் காதுகளில் கேட்க பண்ணுகிறார். And they were frightened. அவர்கள் பயப்படுகிறார்கள். And they flee for their lives. அவர்கள் அந்த தன்னுடைய வாழ்க்கைக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜனங்கள் ஓடுகிறார்கள். And one thing they left behind the tables full of food. அந்த சேனைக்கு என்று ராணுவத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த உணவை விட்டுவிட்டு அந்த ராணுவ வீரர்கள் ஓடி போகிறார்கள். And the plenty of food was there. நிறைய உணவுகள் அங்கே இருக்கிறது. But they went into the army camp to surrender themselves. அந்த சேனைக்கு சென்று அந்த குஷ்டரோகிகள் தங்களை எப்படியாவது வெற்றி போடலாம், அவர்கள் நம்மை பிடித்துக் கொண்டு போவார் என்ற எண்ணத்தோடு போனால், But the Lord helped them. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய எண்ணங்களை பார்த்தார். They were starving. அவர்கள் பசியினால் இருந்தார்கள்.